கவின் செல்வ கணேஷுடைய ஜாதிய படுகொலை அப்படின்றது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு விவாத பொருளாக மாறியது. இப்ப இது தொடர்பாக அரசியல் கட்சிகள் ஒரு சரியான முடிவுகள் எடுத்திருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா சரியான முடிவுகள் எடுக்கப்படல. இது மாதிரி ஒவ்வொரு சமயத்திலையும் எந்த கட்சி ஆட்சியில இருந்தாலும் ஜாதிய படுகொலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அது தொடர்பாக அந்த நேரத்துல அந்த ஃபேமிலியை போய் பார்க்கிறது, ஒரு அறிக்கை, கண்டன அறிக்கையை வெளியிடுவது அப்படின்னு கடந்து போயிடுறாங்களே தவிர இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில எந்த ஒரு சிரத்தையும் யாரும் எழுப்பவில்லை அப்படின்றதுதான் உண்மை. கவின் ஆணவ படுகொலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனங்களை தெரிவித்து வந்த நிலையில் அது குறித்து விஜய் எந்த அறிக்கையும் வெளியிடவில்லை. ஆனால் அது தொடர்பாக அக்கட்சியின் 2வது மாநில மாநாட்டில் பேசுவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவர் அது குறித்து பேசுவதற்கான சூழல் இருந்தும் எதுவும் பேசாமல் அச்சம்பவத்தை தவிர்த்தது அவர் மீது மீண்டும் அதிருப்தியை அதிகரித்தது. எனினும் மாநாட்டு தீர்மானங்களில் ஆணவ கொலைகளை தடுக்க தனிச்சட்டம் கொண்டுவர வேண்டும் என தீர்மானம் இடம்பெற்றது. இந்த நிலையில்தான் ஆணவ படுகொலையை தடுக்கும் வண்ணம் தனியாக சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிடக் கோரி தமிழக வெற்றிக் கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே உச்சநீதிமன்றம் ஆணவ கொலைகளை தடுக்கவும் அது தொடர்பான வழக்குகளை விசாரிக்கவும் விரைந்து முடிக்கவும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்த நிலையில் அது முறையாக பின்பற்றப்படவில்லை. எனவே ஆணவ கொலைக்கென தனியாக ஒரு சட்டத்தை இயற்ற உரிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் மனு தாக்கல் செய்திருப்பது அரசியல் களத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. கவின் விஷயத்தில் பேசாவிடனும் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கும் விஜயின் செயல் அரசியல் வட்டாரத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. சாதி, மத, பாலின பாகுபாடு இல்லாத சமத்துவ சமுதாயத்தை உண்டாக்க மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கைகள், அதாவது செக்யூலர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜிஸோட நம்ம தமிழக வெற்றி கழகத்தின் வழியா உங்களுக்காக உழைக்கணும்னு நான் வரேன்.